Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு பழத்தை வச்சு தான் சோப் செய்ய போறோம். இந்த பழ சோப் நம்ம முகம் நல்ல பளபளப்பா பிரைட்டா கலராக ஹெல்ப் பண்ணுது. அது என்ன பழம் அப்படினா ஆப்பிள் தான். இப்போ நம்ம பார்க்க போறது ஆப்பிள் சோப் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ ஆப்பிள் சோப் செய்யறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் விட்டமின் இ கேப்சூல், அதுக்கு அப்புறம் கிளிசரின் சோப் பேஸ், அதுக்கு அப்புறம் வாசனைக்காக சென்ட். இப்போ ஆப்பிள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு நம்ம பேஸ்டா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன்ல கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இல்லை, நான் பியர் சோப்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே பண்ணுங்க. அந்த சோப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பியர் சோப்பில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, கிளிசரின் சோப்பானா எந்த சோப்பில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த பவுலில் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு தான் இதை நம்ம மெல்ட் பண்ணணும். நம்ம வச்ச உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா தண்ணியாகவே மெல்ட் ஆகிடும். நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற கிளிசரின் பேஸ் கோட் மில்க் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோட் மில்க் பேஸ் ஆன்லைன்லேயே கிடைக்குது. இந்த கோட் மில்க் பேஸ் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் பேஸ்ட் அதில் போட்டுடலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எசென்சியல் ஆயில் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சோப் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த மோல்டில் தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டீ கப் இல்லைன்னா பிளாஸ்டிக் கிண்ணம் இல்லைன்னா சில்வர் கிண்ணம் ஏதாவது எடுத்து அதில் இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் சோப்பு இதில் நம்ம ஊற்றிடலாம். இதை ஊற்றி ஒரு 5 to 6 hours அப்படியே வெளியிலே வச்சுடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் ஒரு 1 hour வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், ஆப்பிள் சோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி நம்ம வயதான தோற்றத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. ட்ரை ஸ்கின் உள்ளவங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த சோப் உதவி பண்ணுது. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்